ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, காலைல என் பையன் சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தான். அதனால அவனுக்கு காலைல லஞ்ச் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு ஸ்கூலுக்கு குடுத்து விட்டுட்டேன். அவங்க அப்பா இட்டுட்டு போய் விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் மார்க்கெட் போய் மட்டன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு மட்டன் குழம்பு தான் செய்ய போறேன். இன்னைக்கு லஞ்ச் அவனுக்கு செஞ்சதை நான் வீடியோவா எடுத்து போட்டிருக்கேன், பாருங்க. மட்டன் குழம்பு செஞ்சதையும் வீடியோ போட்டிருக்கேன். என் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு லஞ்ச் வந்து சூப்பரா சிக்கன் பிரியாணி. காலையிலே வந்து கறி வாங்கி அவனுக்கு மட்டும் கொஞ்சமா செஞ்சிருக்கிறேன். காலையிலே நிறைய சாப்பிட மாட்டானோ, அதனால கொஞ்சம் மட்டும் வச்சு அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டு மதியானம் கப்புக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்து வைப்பேன். கப்பு ஆம்லேட் வச்சேன். 2 கப்புல கொஞ்சம் கொஞ்சமா சாதம் வச்சுப்போம். தோரகேஷ் தோரகேஷ் சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து சாப்பிடலாம். அதனால எடுத்துட்டு வந்தாங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்ற? பிரியாணி, என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு நீனும் சாப்பிடு. அக்ஷன் அக்ஷன் சாப்பிட்றான் பிரியாணி. சீக்கிரம் சாப்பிடுங்க, டைம் ஆச்சு பார், ஸ்கூல் கிளம்பணும் பாரு. சரிப்பா. ஓகே. உங்களுக்கு அது அடியில மாட்டிக்கங்க. பாய். பாய். இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சாப்பாடுனா மட்டன் குழம்பு தான். நான் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். 4 பேர் சாப்பிட்ற மாரி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். பாருங்க, நான் நல்லா எல்லாம் ஆட்டுக்கறியாக பார்த்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைப்போம். பாருங்க, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், பொங்காது. இப்போ இது நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரு வேக வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயமும் ஒரு 2 தக்காளியும் வெட்டி வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் தான் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அது வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துப்போம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ அதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்து 2 தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, கறி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறையும் வச்சுட்டேன். பாருங்க, கறி நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கறி எடுத்து இதில் ஊற்றிடலாம்.
பாருங்க ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சோண்டு கறி மசாலா சேர்த்துப்போம். அது கூட கொஞ்சோண்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துப்போம். சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுருவோம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் தண்ணி நிறையா ஊற்றலை, கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா இதில் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். உருளைக்கிழங்கு அரிஞ்சிட்டு இருக்கிறேன். குழம்பு ஊற்றி போட்டால் கொதிக்குது. அப்போ 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டால் மட்டன் குழம்புல சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம வந்து கழுவி வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சிட்டு வந்தேன். அதான் இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. குழம்பு எப்படி இருக்கு? குழம்பு சூப்பரா இருக்கு. உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். நம்ம காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. நான் ஏற்கனவே உப்பு போட்டேன், கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம இப்ப தேங்காய் உடைச்சு தேங்காய் குழம்புக்கு எடுத்துட்டு வந்துடுவோம். என்ன ஊத்துறா? காலையில பசங்களுக்கு என்ன லஞ்சு கொடுத்து விட்ட? காலையில நான் நேத்து சொன்ன மாதிரி சிக்கன் பிரியாணி தான் செஞ்சு கொடுத்து விட்டேன். காலையிலே அவனை 2-3 நாளாவே கேட்டுட்டு இருந்தானே, என்னால செய்ய முடியல. வெள்ளிக்கிழமை வந்தது, வியாழக்கிழமை அன்னைக்கு ஒன்றும் சரியா எனக்கு செய்ய முடியல. அதனால இன்னைக்கு காலையிலே அவங்களுக்கு செஞ்சு கப்புல போட்டு கொடுத்து விட்டேன். சரி, ஓகே. பசங்க சாப்பிட்டோம். அதனால இன்னைக்கு மதியானத்துக்கு நம்ம வீட்டுல மட்டன் குழம்பு தான். நாளைக்கு பூசம், மாச பூசம் எதுவும் செய்ய முடியாது. அதனால இன்னைக்கே கொஞ்சமா போய் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்து செஞ்சாச்சு. என்ன ஊத்துறா? தேங்காய் உடைக்க போறியா? கத்திலாம் பெருசா இருக்கு. தேங்காய் உடைக்க அப்புறம் கத்தி இல்லாம கையாலியாம உடைப்பாங்க. உடைச்சிருவியா? நான் உடைக்கட்டுமா? நான் உடைச்சிருவேன். தண்ணி வேஸ்ட் பண்ற. மிக்ஸி ஜார்லயே விட்டுருவாங்க அந்த தண்ணிய. பசங்க இருந்தா சின்னவன் குடிப்பான், அவன் இல்ல. அதனால இதுல நல்லா இருக்கும். இந்த தண்ணியிலே தேங்காய் அரைச்சு ஊத்தினா. எவ்வளவு தேங்காய் போட? ஒரு தேங்காவும் போட்டுருவியா? ஒரு தேங்காய் எல்லாம் போட மாட்டேன். குழம்பு கொஞ்சம் தானே வைக்கிறேன். அதனால 1/2 மூடி தேங்காய் தான். நல்லா திரும்பி எடுத்துப்போம். அது பாருங்க தேங்காய் தண்ணி இருக்கு. தண்ணி வேற தண்ணி ஊத்த வேணாம், அப்படியே சேர்க்கலாம். என்ன ஊத்துறா? கை வலிக்குதா? திருவுறேன்ல, என்ன செய்யறது? சோல்டர் எல்லாம் வலிக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்னங்க செய்யறது? வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது. கஷ்டப்படாத என்னது? உன் டைலாக் சொல்லு. என்ன சொல்ற? கஷ்டப்படாம கிடைக்கிறது வந்து எதுவும் நிலைக்காது. கஷ்டப்படுறது வந்து நிலைக்கும். அப்படியா? அதனால இப்ப நீ தேங்காய் திருவி உன் கஷ்டத்தை சொல்ற, அப்படிதானே? ஆமா, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் நீங்க திரும்பி பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஆயாரம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி சரி, ஓகே ஓகே. கஷ்டம்தான் கஷ்டம்தான். சீக்கிரம் பூ வேற வந்திருக்கு. பூ எப்ப கட்டுறது? நீ ஒரு நாளாவது எனக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்களா? இதுக்கு இடையில நான் போய் பசங்களை வர கூப்பிட்டு வரணும். இன்னைக்கு 3:10 ஸ்கூல் விட்டுருவாங்க. இன்னைக்கு சண்டேன்றதுனால அவனோட வர போய் கூப்பிட்டு வரணும் நானு. அப்படியா? சரி. இது வந்து நம்ம குழம்புல இது கூட ஒரு 2 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், தேங்காய் இதை வச்சு அரைச்சி குழம்புல ஊத்திடலாம். இந்த தண்ணியை நான் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டா? குடி குடி. தண்ணி எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா? சூப்பரா இருக்கு. இதுல மிளகு சீரகம் நசுக்கணும்னா ஒரே மிளகு சீரகம் வாசனை அடிக்குது. சரி, ஓகே.
தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். அது கூட ஒரு 2 முந்திரி பருப்பும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிப்போம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு தேங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் மிக்ஸி ஜார் நல்லா கழுவி இதில் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், கெட்டியாகிற அளவுக்கு. சரி, பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு, மேலே நல்லா சுண்டிடுச்சு. குழம்பு சூப்பராக இருக்குது, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உருளைக்கிழங்கும் வந்துருச்சு. இப்போ இது மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் தூவிக்கிறேன். இப்போ தூவி இறக்கிடுவோம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. ஹலோ, என்னங்க பண்றீங்க? நானா பூ கட்டிட்டு இருக்கிறேன். பூ கட்டி முடிச்சாச்சா? இன்னும் கொஞ்சம் கிடக்குதுங்க. சமைச்சிட்டேன், சமைச்சிட்டு அப்புறம் பூ கட்டிட்டு அப்புறம் பசங்களை கூப்பிட்டு வந்தேன். 10 நிமிஷம் போய் பசங்களை கூப்பிட்டு வந்தானே எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். பசங்களுக்கு ஸ்கூல் விட்டுருவாங்களா அக்கா? விட்டுருவாங்க, மணி 3:10 விட்டுருவாங்க. சண்டேன்றது சாட்டர்டேன்றதுனால அதனால மணி 3:30 ஆகுது. பசங்க பாவம் அவங்க வழியே பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, கூப்பிட்டுட்டு வா. பூ கட்டி முடிச்சிட்டியா? இன்னும் 2 படி தான் கிடக்குது. நான் 1.5 கிலோ பூ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டிட்டேன். சமைச்சிட்டு சீக்கிரமா வேற பூ கட்டிட்டேன். படுக்கலாம் இல்லை இடையில. எப்போதுமே சமைச்சேன்னா கொஞ்ச நேரம் படுத்துருவேன் முடியலன்னு. இன்னைக்கு படுக்கலாம் இல்லை. என் தங்கச்சிங்க போன் அடிச்சுதுங்களா, அவங்கள்ட்ட பேசிட்டு அதே கட்டி எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. வந்து சாப்பிட்டு தான் நான் அதை கட்டணும். சாப்பிட்டுட்டு தான் கட்டணுமா? சாப்பிட்டு தான் கட்டணும். சரி, ஓகே. நீ எவ்வளோ இருக்கு? இன்னும் ஒரு 1/2 கிலோ பூ. 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ பூ 2 படி. சரி, ஓகே. கட்டி எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன். கட்டி கட்டி உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்பதான் மொக்காவே இருக்கும். மொக்காவே இருக்கும். அப்படியே கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு பண்டா போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோ. ஓ, நாளைக்கு காலைல எடுத்துட்டு போவாங்க கடை. இத்தனை பூ காட்டு. பாருங்க என் பூ எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு பந்த பூ, இது வந்து ஒரு படி 1/4 கிலோ பூ. பூ பரவாயில்லையே, சூப்பரா கட்டிருக்கியே. பூக்காரனுக்கு 9 வருஷம் சர்வீஸ் இல்லையாங்க. உத்ரா வந்த புதுசுல பூவே கட்ட தெரியாது. இப்ப வந்து பூ எவ்வளவு சூப்பரா ஃபாஸ்டா கட்டுற. பூக்காரனுக்கு கொண்டாட்டி ஆயிருக்கானே. அந்த பூ கூட கட்ட தெரியலன்னு யாராவது வெளில சொன்னா அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. ஓ, அப்படியா? இதான் ஒரு படி பூ. ஓ, இது எவ்வளவு நாளையில கட்டு வந்து ஒரு படி பூ? நீ இது மிஞ்சி போனா 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷத்துல கட்டிடுவேன். 20 நிமிஷத்துல கட்டிடுவோம். இது 1/4 கிலோ பூ. 1/4 கிலோ 1/4 கிலோ தான். ரொம்ப ரொம்ப ட்ரைனிங் ஃபாஸ்டா எடுத்துட்ட நீ பூ கட்டுறதுல. ஆமா. சரி சரி, எனக்கு பசிக்குது. இப்ப பசங்கெல்லாம் கூப்பிட்டு வா, சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ம் பசங்களை நம்ம கூப்பிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. உத்ரா, என்ன கூப்பிட்டு வந்தாச்சு. சாப்பாடுலாம் எடுத்து வைக்கணுமா? என் செல்லம் எங்க? அக்ஷன் எங்க? தோரகேஷ் எங்க? வாருங்க, என்ன தண்ணியே குடிக்க மாட்டான். ஒரு நாளே போல நானும் சொல்லி சொல்லி விடுறேன். ஒரு வாட்டர் அப்படியே. ஏன்பா தண்ணி குடிக்க மாட்டீங்க? ரெஸ்ட் ரூம் கூட்டு போறாங்க, அதனால தண்ணி குடிக்க மாட்டியா? இல்ல சொல்ற, சொல்லு. கூட்டு போனா தண்ணிய குடிக்குது. கூட்டு போனா தண்ணிய குடிக்க விடுறாங்க, இல்லன்னா தண்ணிய குடிக்க விடுறாங்க. அப்படியா? சரி, ஓகே. சாப்பாடு வைக்கிறேன். நீங்க நான் செஞ்ச சாப்பாடு எப்படி டேஸ்ட் ரஷ்யா முன்னாடி நான் செஞ்ச மட்டன் குழம்பு. ரஷ்யா ஈரல் வைக்கிட்டா? பையனுக்கு ஈரல் ரொம்ப பிடிக்கும், மட்டன் ஈரல்.